வணக்கம். மீடியா 369 செய்திகளுக்காக நான் மாதவி. செய்திகளை பார்ப்போம் வாருங்கள். திருவண்ணாமலை கம்பராமாயண இயக்கத்தின் 5வது ஆண்டு தொடக்க விழா சனிக்கிழமை வேங்கிக்கால் பகுதியில் உள்ள ஆண்டாள் சிங்காரவேலு திருமண மண்டபத்தில் பக்தி நிறைந்த சூழலில் சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கம்பராமாயண பாராயணம், இராமாயண காவியத்தின் சிறப்பை எடுத்துரைக்கும் ஒலி காட்சி, ஆசிரியர்களின் கலந்துரையாடல், சிந்தனை அரங்கம், ஆன்மீக உரைகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர்கள் கம்பராமாயணத்தின் இலக்கிய, ஆன்மீக மற்றும் பண்பாட்டு சிறப்புகளை எடுத்துரைத்தனர். இதில் பங்கேற்ற தமிழ் அறிஞர்கள் மற்றும் பேச்சாளர்கள் கம்பராமாயணம் தமிழரின் பண்பாடு, ஒழுக்கம் மற்றும் வாழ்வியல் நெறிகளை எடுத்துரைக்கும் மாபெரும் இலக்கியமாக விளங்குகிறது என்று வலியுறுத்தினர். மேலும் இன்றைய இளைய தலைமுறையினரிடம் கம்பராமாயணத்தின் உயர்ந்த கருத்துகளையும் வாழ்வியல் விழுமியங்களையும் கொண்டு சேர்க்கும் நோக்கில் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான ஆன்மீக ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கம்பராமாயண பாராயணத்தில் பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருவண்ணாமலை கம்பராமாயண இயக்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதுதான் நம்ம இந்து தர்மம் சொல்கிறது. 8 திசைகளிலும் அட்டதிக்கு பாலகர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரமும் ததா அஸ்து ததா. பாரதி தமிழாசிரியர் 6ஆம் முதல் 9ஆம் வரை தமிழ் பாடம் எடுத்துருக்கிறேன். இது 5வது ஆண்டு எங்க பள்ளியில கம்பராமாயணம் நாங்க மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம். 8ஆம் மாணவர்கள் மட்டும்தான் கல்விகளை போதிக்கும் பாடல்கள் பாடத்திட்டத்திலே இல்லை. நம்ம திருப்பதி இதெல்லாம் கவனிக்கணும். நற்பண்பு குட். வணக்கம். இந்த கம்பராமாயண இயக்க 5வது ஆண்டு தொடக்க விழா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்துறை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நிறைவாக ஒரு சில வார்த்தையை பேச வேண்டும். அதில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், ஒரு பாக்கியம் அது எனக்கு இறைவனால் வழங்கப்பட்டது. அதில் குறிப்பாக கம்பனை பற்றி டிவிகே மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இனாம் காரியர்கள். அதாவது தமிழ் படிக்கிறார் முழுக்க இந்த மாதிரி நடந்துக்கணும், இதுதான் நல்லது.